இந்த ஒரு புதிய ஆழமான உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எடுத்த உடனே ஒரு சின்ன கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. உங்களை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களையும் சேர்த்து தான் நான் கேக்குறேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பரிசு அல்லது ஒரு உதவிய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லார் மனசுலயும் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும் இந்நேரம். ஆமா, அது பல லட்சங்கள் செலவு செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளா இருக்கா, அல்லது நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருந்த ஒரு மோசமான நாள்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு சாதாரண டீயா? சொல்லப்போனா நிறைய பேருக்கு அந்த சாதாரண டீயோட சுவையும் அதை கொடுத்தவங்களோட முகமும் தான் பல வருஷங்கள் கழிச்சு மனசுல பசுமையா நிக்கும். உண்மைதான். ஆனா நாம எப்போ உதவி அல்லது மதிப்பு அப்படின்னு பேசத் தொடங்குனாலும் நம்ம மூளை தானாவே எண்களையும் அளவுகளையும் தேடி ஓட ஆரம்பிச்சிடுது இல்லையா? ஆமா, கரெக்ட். ஒருத்தருக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டா எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அல்லது எத்தனை மணி நேரம் அதுக்காக செலவழிச்சாங்க அப்படின்னு தான் நாம பொதுவா கேட்போம். எல்லாவற்றையும் ஒரு அளவுகோல் வச்சு அளக்கிறது தான் நம்ம இயல்பு. அந்த இயல்புக்கான காரணம் ரொம்ப எளிமையானது. அதாவது மனிதர்களாகிய நாம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை வச்சும் கணக்கிடக்கூடிய அளவுகளை வச்சுந்தான் ஒரு செயலோட மதிப்பை எடை போட பழகிட்டோம். புரியுது. ஒரு பெரிய செக் அல்லது பல நாட்கள் உழைப்பு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு நேரடியா தெரிகிற அளவீடுகள். அது நமக்கு ஒரு விதமான வசதியான உணர்வை தருது. பெரிசா தெரிஞ்சா அது பெரிய உதவி. எக்ஸாக்ட்லி. பெரிசா தெரிஞ்சா அது பெரிய உதவி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான லாஜிக் நமக்குள் ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா நாம இன்னைக்கு அலச போற அந்த பழமையான எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சிந்தனை நம்மளோட இந்த அளவுகோல் மனநிலையை முற்றிலுமா தலைகீழா மாத்துது. அதுதான் இன்னைக்கு நம்ம மிஷன். சரியான நேரத்தில் செய்யப்படும் அன்பின் காலங்கடந்த மதிப்பு அப்படிங்கிற தலைப்புல உள்ள விஷயம்தான் அது. ஆமா. ஒரு உதவியோட மதிப்ப அதோட அளவை வச்சு ஒருபோதும் கணக்கிடக்கூடாது. ஒரு செல்போன் பேட்டரிய போல அதோட உண்மையான மதிப்பு அந்த உதவி எப்போ செய்யப்படுது அப்படிங்கிற அந்த பதற்றமான நேரத்துல தான் அடங்கியிருக்கு. கரெக்ட். இரண்டாவதா, மூளை ஒரு நாளும் அளவுகளை நினைவுல வச்சுக்கிறதில்ல. அது வேதியியல் மாற்றங்களையும் அந்த உணர்ச்சிகளின் உச்சத்தை மட்டுமே சேமிக்குது. அதனாலதான் ஒரு இருண்ட காலத்துல செய்யப்படும் சிறு உதவி ஒரு எமர்ஜென்சி பேக்கப் போல வாழ்நாள் முழுதும் நினைவுல நிக்குது. ஆமா. இறுதியா வெறும் வார்த்தைகள் காத்துல கரையறதில்ல. தனிமையில தவிக்கும் ஒரு மனிதனுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு செங்குத்தான மலைய சமதளமா மாத்தும் உளவியல் பலத்து கொடுக்குது. இந்த 3 வகைகளும் ஒன்றோடொன்று மிக நெருக்கமா பிணைக்கப்பட்டவை. இது அறிவுபூர்வமான புரிதலை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான விழிப்புணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தணும். ஒரு நகரத்தில் லதா என்ற மாணவி இருந்தால் அவள் மிகவும் முயற்சி செய்து படிப்பாள். ஒரு நாள் முக்கியமான தேர்வு நடந்தது. அந்த நாள் காலை அவள் பள்ளிக்கு செல்லும்போது ஒரு சிறுவன் சாலையோரத்தில் அழுது கொண்டிருந்தான். அவன் புத்தகப்பை கீழே விழுந்திருந்தது. எல்லா புத்தகங்களும் நனைந்து போயிருந்தது. லதாவுக்கு தேர்வுக்கு டைம் ஆகிவிட்டது. ஆனாலும் அங்கே நின்று அந்த சிறுவனுக்கு உதவி செய்தால் புத்தகங்களை துடைத்து அவனை அமைதிப்படுத்தி அவனை பள்ளிக்கு செல்ல வழிகாட்டினாள். பின்னர் தேர்வு எழுத ஓடினாள். ஆசிரியர் காரணத்தை கேட்டபோது உண்மையே சொன்னாள். ஆசிரியரும் அதை ஏற்கனவே கவனித்தார். அவளை பாராட்டி ஓகே தேர்வு எழுத அனுமதித்தார். சில மாதங்கள் கழித்து பள்ளியில் ஸ்காலர்ஷிப் தேர்வு நடந்தது. அதில் லதாவின் பெயரை பார்த்ததும் அவள் உதவி செய்ததை நினைத்து அந்த ஆசிரியர் லதாவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க உதவி செய்தார். கதையின் கருத்து: சரியான நேரத்தில் செய்யும் நல்ல செயல் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு திரும்ப வந்து சேரும்.